வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று 3ஆம் பிறை தரிசனம் செய்கிறதுக்கு உகந்த நாள். 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சீங்கன்னாக்கா உடல் நிலையில் உள்ள பிணி அகலும், செல்வம் சேரும், ஆயுசு கூடும். இது நடக்குங்க. அதனால் 3ஆம் பிறை அவசியம் பாருங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 9:49 வரை பிரதமை திதி, அதன் பிறகு துதிவியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:13 வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:49 வரை பவகரணம், அதன் பிறகு இன்று இரவு 10:48 வரை பாலவகரணம், அதன் பிறகு கௌளவகரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 4:13 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:13 வரை திருவோண நட்சத்திரமும், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக நீங்கள் மன வருத்தமும் பட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ குறையோ நேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5090 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பமான நாளுங்க. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு, அதனால் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும். நீங்கள் நெடுநாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அரங்கேறும். அதனால் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சந்தோஷம், எல்லாருக்கும் நன்மையை தருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க. சரிங்களா? இன்றைய நாளில் நீங்கள் நினைத்தது மாதிரியே நடக்கும் என்பது தான் முக்கியமான கருத்து. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வ மிகுதியால் இன்னைக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் வளர்ச்சி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய சில அன்பர்கள் இன்று உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்கள் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அதனால் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி அல்லது தனியார் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஐபி போன்ற மகான்களுடைய சந்திப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க.
மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடும் பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாகவும் இன்பங்கள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கு கிடைக்க போகுதுங்க. 4ஆம் இடத்துல ஒரு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னா போக்குவரத்துலையும் கவனமாக இருக்கணும். மற்ற குடுக்கல் வாங்கலில் அவசியம் கவனம் தேவை. இன்றைய நாள் யாருக்கும் உத்தரவாதம் கொடுத்து கையெழுத்து போடாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் சாட்சி சொல்லாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு வர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் பண வரவில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நட்பு விரிவடையக்கூடிய நாளாகவும் உங்களை பாராட்ட அவங்களுக்கு மனம் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களை பாராட்டி புகழ்ந்து தள்ளுவாங்க. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் செய்த நன்மை, துரித வேலை, இதெல்லாமே தான் காரணம். நீங்கள் எப்பயோ கொடுத்த ஒரு நன்மை செய்தி இன்று அதுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமையாக இன்றைக்கி அண்ணன் தம்பி ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேகத்தை குறைச்சி விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைக்கி ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், அதனால் லாபம் உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்தில் மேல் அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது. அதனால் உங்களுக்கு மனசு சந்தோஷம் ஏற்படுங்க. உங்களை இன்றைக்கி மேலதிகாரி காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உங்களுக்கு சிறு இடைஞ்சல் ஏற்படுது, அந்த இடைஞ்சல்லேருந்து அவர் காப்பாற்றுறதுக்கான சூழல் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் அடைவதற்கான வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மாறி உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படுவதற்கான சூழல் உண்டுங்க. அலைச்சல் இருந்தாலும் நல்லது, ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா, ஒரு திட்டம், ஒரு செயல் எல்லாமே இன்றைக்கி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு தக்க சிலரோட நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய கோயிலில் பிரார்த்தனைகள் இருந்தால் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வாச தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க இன்றைய நாள் புதிய அனுபவத்தால் சில பழைய பிரச்சனையிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஏன்னா தொழில் ரீதியாக சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இந்த நாளில் நீங்கள் புதிய முதலீடு செய்ய வேண்டாம். பழைய பொருள்களை விற்றுத்திருங்க. யாரிடமும் வெகண்டாவாதம் பேச வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அதனால் முடிந்தவரை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இன்றைய நாள் அதிகமான வாக்குவாதமோ பேச்சையோ குறைச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழலால் நன்மை ஏற்படுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடைய ஆதரவும் மனைவியோட ஆதரவும் குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு தேடி வருங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆசைப்படி பழைய ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்த ஒரு பொருளை வாங்கி தீர்ப்பீங்க. மனசு சந்தோஷம் ஏற்படுங்க. குழந்தைகளுடைய ஆடைகள் இன்னைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான சாத்தியம் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை
உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மூத்தோர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அண்ணனின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல உங்களுடைய செயலிலே இது அருமையான செயல் என்று வெகுவாக பாராட்டக்கூடிய செயல் ஒன்று இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டு மட்டும் இல்லாமல் வெகுமதியும் கிடைக்க போகுது. வெகுமதி மட்டும் இல்லை, பாராட்டு பத்திரமும் சிலவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மன சந்தோஷம் நிச்சயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். யாருடைய ஆதரவு? உங்களுக்கு தாய் தந்தையுடைய ஆதரவாக கிடைக்கும். இன்னைக்கு புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நீங்களும் ஒரு வெற்றியாளராக இன்னைக்கு மாறுறதுக்கு அவதாரம் எடுக்கலாங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் மிகுதியான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாள் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் அதற்காக குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணும் சில பொருள்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி குடும்பத்துக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்களால் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சுகம் காண வேண்டிய நாளாக மனதிலே ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அருமையான நாளுங்க, யோககரமான நாள், உங்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அலுவலக பணியில் உங்களை சக ஊழியர்கள் உங்களுக்காக உழைத்திட காத்திருப்பாங்க. உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தை காட்டுவாங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதனால் கொஞ்சம் செலவு வரவுக்கு மீறி இருக்கும். அதனால் செலவை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள், அப்போ தான் நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமான நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் விவேகமாக சிந்தனை ஓட்டணும். உங்களுக்கு இப்படி செஞ்சால் இப்படி தான் ஆகுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் வியாதியிலிருந்து மருத்துவ செலவிலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களால் பல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலர் புதிய கம்பெனிகள் துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை செய்வாங்க. அதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிலர் புதிய பிரான்ச் போடலாம். புதிய வேலைக்கு முயற்சித்தாலும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதுடன் துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன். ஈஸ்வரா.